கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. இன்று நாம் சிந்திக்க இருப்பது சுத்த நிலை. அதாவது சுத்த அவத்தை என்பது யாது? உயிர்கள் வினைகளை செய்கிறோம். அப்புறம் வினை பயன்களாக நமக்கு வர்றது இன்ப துன்பம் அப்படின்னு பார்த்தோம். இந்த இன்ப துன்பத்தில் மாறி மாறி உழன்றே நம்ம வர்றதுனால நம்மளுடைய ஆணவ மலம் என்ன ஆகுது? மெலிவடைய ஆரம்பிக்குது. அப்படி மெலிவடைய ஆரம்பிக்கும் போது அப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நிலையில்லாத பொருட்களின் மீது பற்றை குறைச்சிக்கிட்டு நிலைத்த பொருளாகிய எம்பெருமான் சிவபெருமானை சேர வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு உயிருக்கும் உண்டாகும். அப்பொழுது இறைவன் உயிரின் பக்குவ நிலையை பார்த்தற்கு வேண்டி இறைவனே என்னவாக வருவார்? குருவாக வருவார். குருவாக முப்பொருட்களின் இயல்புகளை உணர்த்துவார். முப்பொருட்களின் இயல்புகளை உள்ளவாறு உணர்தலே ஞானமாகும். இஞ்ஞானத்தை குருமுகமாக பெற்ற உயிர் தனக்கு உறவு பொருள் எது, பகைப்பொருள் எது என்பதை தெளிந்து உணர்ந்து மும்மலங்கள் நீங்க பெற்று நின்மலனாகிய இறைவனை அடைந்து இன்பெற்றிருக்கும். இதுவே சுத்த நிலை ஆகும். மலங்கள் நீக்கப்பற்று அந்த மாசு உயிரை விட்டு நீங்குவதால் இந்நிலைக்கு இப்பெயர் ஏற்பட்டது. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.